அன்னைக்கு சரியா செப்டம்பர் 13, 2017 கேரள மாநிலத்தோடைய பாலக்கோடு மாவட்டத்தில் உள்ள தோளனூர் பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ராஜலட்சுமி அதிகாலை நேரத்திலேயே எழக்கூடிய ஒரு பழக்கம் உடையவங்க. இவங்க அன்னைக்குமே காலை 5:30 மணிக்கெல்லாம் எழுந்ததுமே நேரடியாக அவங்களுடைய கால்கள் கிச்சனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் கம்மியாக இருக்கிறத பார்த்ததும் கபோர்டில் பாட்டிலில் இருக்கிற எண்ணெயை எடுத்து கொஞ்சம் அந்த கிண்ணத்தில் ஊற்றிட்டு நேரடியாக கொல்லப்புறத்துக்கு போகிறாங்க. அங்கே ஏற்கனவே இரவு நேரத்தில் விளக்கி காய வச்சிருந்த பால்வாளியை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியையும் பிடிச்சிக்கிட்டு நேரடியாக அவங்களுடைய மாட்டு கொட்டைக்கு போயிருக்காங்க. இந்த ராஜலட்சுமி தங்கிட்ட இருக்கிற ஒரு 3-4 பசுமாடை வச்சுக்கிட்டு அதன் மூலியமா கிடைக்கிற அந்த பாலை அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு வாடிக்கையா கொடுக்கறது தான் அவங்களுடைய காலை நேர பணியாகவும் இருக்கு. ஸோ அதை செய்யறதுக்காக தான் அன்னைக்கு இந்த ராஜலட்சுமி அந்த மாட்டு கொட்டாய்க்கு போயிட்டு வழக்கம் போல பால்லாம் கறந்து முடிச்சதுக்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு தேவையான பாலையும் எடுத்து வச்சுட்டு மிச்ச பாலை ஒரு வாளிலையும் 1 லிட்டர் கோவலையும் எடுத்துக்கிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு எப்போதும் போல சப்ளை பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அப்படிதான் இவங்களுடைய கொல்லப்புறத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சுவாமிநாதனுடைய வீட்டுக்கும் சரியா காலை ஒரு 6-6:15 மணிவாகல போறாங்க. அப்போ அந்த வீட்டோடைய கொல்லப்புறத்துல எப்போதுமே சாமிநாதன் குடும்பத்தார்கள் வைக்கக்கூடிய அந்த பால் பாத்திரம் இல்ல. இதனால அந்த அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க உள்ள ஆளை கூப்பிட்டு பாக்குறாங்க. அதே சமயம் சுவாமிநாதனுடைய வீட்டோடைய கொல்லப்புறத்திலையும் ஒரு காலிங் பெல் சுவிட்ச் இருந்ததுனால அதை இந்த அம்மா அடிச்சு பாக்குறாங்க. பட் அப்பவுமே அந்த வீட்டுக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனா அந்த கொல்லப்புறத்துல உள்ள கிரில் கேட்டு வழியா உள்ள பார்க்கும்போது முற்றத்துல அந்த பால் பாத்திரம் இருக்கிறத பாக்குறாங்க. என்ன இன்னைக்கு அவங்க பாத்திரமே வைக்கல, எப்போதுமே பாத்திரம் வச்சிருவாங்களே, கூப்பிட்டு பார்த்தாலும் எந்தவித ரெஸ்பான்ஸுமே வரலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு முணுகல் சத்தம் ஒண்ணு கேட்டிருந்திருக்கு. அந்த முணுகல் சத்தம் அந்த ராஜலட்சுமி இருக்க இருக்க இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போதான் ராஜலட்சுமி கிட்டக்க வந்து அந்த கிரில் வழியா உள்ள பாக்குறாங்க. அப்போ கிச்சன் கிட்ட வாஷிங் மிஷினுக்கு பக்கத்துல அந்த வீட்டுல வாழக்கூடிய செஜிங்கிற ஒரு பொண்ணு கைகால்கள்லாம் கட்டப்பட்ட நிலையில வாயில துணியோட வேர்த்து விறுவிறுத்த நிலையில பதட்டத்தோட அங்க முழுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த ராஜலட்சுமிக்கு தூக்கி வாரி போடுது. அந்த ராஜலட்சுமிக்கு அந்த சீனை பார்த்ததும் அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. கிரில் கேட்டும் பூட்டி இருக்கிறதுனால அவங்களால அந்த கதவையுமே திறக்க முடியல. இதனால முன்பக்கம் வந்து பாக்குறாங்க. முன்பக்க டோருமே உள்பக்கமா பூட்டி இருந்திருக்கு. இதனால வேற வழி இல்லாம ராஜலட்சுமி அக்கம் பக்கத்துல இருந்த ஆட்களை கூப்பிட்டுருக்காங்க. அதே சமயம் இந்த சாமிநாதனுடைய தம்பியான அந்த வீட்டுல இருந்து ஒரு 750 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டுக்கு நடந்தபடியே போய் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திரனும் சம்பவ இடத்துக்கு வராரு. அக்கம் பக்கத்துல இருந்த மக்களும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ எப்படி வீட்டுக்குள்ள போறதுங்கிறது தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் சந்திரன் அந்த வீட்டோடைய இடது பக்கமா போய் ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு அங்க உள்ள கிரில்லையுமே வளைச்சு அது வழியா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ அந்த பெட்ரூம்ல பார்த்தா இந்த சுவாமிநாதனுடைய மனைவியான 63 வயது நிறந்த பிரேமகுமாரி எந்தவித அசைவும் இல்லாம இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு கூட அவங்க எழுந்திருக்காம அப்படியே அமைதியா கிடக்குறாங்க. சந்திரனுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்றதுனே தெரியல. இன்னொரு பக்கம் வீட்டோடைய மெயின் டோரையும் திறந்து விட்டுருக்காரு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் வந்திருக்காங்க. இமிடியட்டா அந்த செஜிங்கிற பொண்ணையுமே போயிட்டு காப்பாத்தி இருந்திருக்காங்க. அப்போ செஜி கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கும்போது செஜி ரொம்பவே பயத்தோட எதையோ பார்த்து மிரண்டு போன மாதிரி கிடக்குறாங்க. அப்போதான் செஜி இன்னொரு ரூமை கை காட்டும் போது இமிடியட்டா அங்க இருந்தவங்க பக்கத்து ரூமை போய் பார்க்கறாங்க. அங்க பார்த்தா சுவாமிநாதன் கொடூரமான முறையில கத்தியால குத்தப்பட்ட நிலையில, அதுவும் அவருடைய குடல் எல்லாமே வெளியில வந்து நின்ன நிலையில படுகொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறத பார்த்ததும் அங்க இருந்த மொத்த பேருக்கும் அள்ளு விட ஆரம்பிச்சுது. இமிடியட்டா அங்க இருந்தவங்க எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இந்த விஷயத்தை நம்ம போலீஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இமிடியட்டா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. அப்ப ஸ்டேஷன்ல இருந்து சில ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, உடனடியா அங்க இருக்கிற ஆட்களை அங்க இருந்து விலைக்கு போக சொல்லுங்க. ஒருவேளை உயிரோட யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, நாங்க சீக்கிரமாவே வந்துடுறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பதட்டத்தில் இருக்கிற செஜியை இமிடியேட்டா பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அன்னைக்கு அந்த ரிட்டையர் ஆன எக்ஸ் ஆர்மி மேனான சுவாமிநாதனுடைய வீட்டில் என்னதான் நடந்துச்சு, அவரை மட்டும் எதனால கத்தியால எந்த அளவுக்கு கொடூரமான முறையில் குத்தி கொலை பண்ணணும், அவருடைய மனைவிக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ள யாரு தான் நுழைஞ்சிருந்திருப்பா, எதனால செஜியோடைய கைகால்கள் எல்லாமே கட்டப்பட்டு இருந்துச்சு. 2017 ஒட்டுமொத்த கேரளத்தையுமே புரட்டி போட்ட ஒரு
கொடூரமான மிக அரக்கத்தனமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இதில் போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ணக்கூடிய மெத்தட் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். சுவாமிநாதனுடைய வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இறந்து போன சுவாமிநாதனுக்கு ஒரு 73 வயசு இருக்கும். இவர் ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு ஆர்மி மேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியான பிரேமகுமாரிக்கு 63 வயசு. அவங்க இல்லத்தரசியா இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த வீட்டில் அவங்க யார் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய மருமகளான செஜி கூட தான். செஜியுடைய கணவரான பிரதீப் வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் அவர் இல்லாத நேரத்தில் இந்த கொலை சம்பவம் இந்த வீட்டில் நடந்திருக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லாருடைய மனசுலையும் ஒரு பயத்தையும் ஒரு படபடப்பையும் தான் கிரியேட் பண்ணுச்சு. இந்த படபடப்பான அந்த சூழ்நிலையிலையும் போலீஸ் அதிகாரிகள் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே சம்பவ இடத்தை ரீச் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ கிரைம் சீனை பார்க்கும்போது ஒரு ஆள் ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியல. அந்த ஜன்னலை கூட இவங்க தான் உடைச்சுன்னு சொல்லப்பட்டதுனால கில்லர் உடைச்சிட்டு உள்ள வந்த மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியவே இல்லை. அதே சமயம் அந்த வீட்டோடைய அலமாரியில இருந்து கிச்சன் வழியா கொல்லப்புறம் இருக்கிற அந்த கிரில் கேட்டு வழியா கிணத்து வரைக்குமே அந்த துணிகள் எல்லாமே கண்ணா பின்னான்னு சதறி கிடக்கு. அது மட்டும் இல்லாம அங்கங்க மிளகா பொடியும் போடப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே வச்சு பார்த்ததுல ஒருவேளை கில்லர் வந்து மோப்பனாய் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மிளகா பொடியை அவன் தூவிட்டு போயிருக்கலாம். மேபி அவன் பக்கத்துல இந்த ஏரியாவா கூட இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் போலீஸுக்கு அந்த கிரைம் சீனை பார்த்ததுமே ஏற்பட்டுருச்சு. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் இறந்து போன அந்த 2 பேரை பார்க்குறாங்க. அதில் அந்த அம்மா பிரேமகுமாரியோடைய தலைக்கு பக்கத்திலேயே 2 தலையணை இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. இந்த தலையணையை பயன்படுத்தி தான் கில்லர் அவங்கள கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கான காரணம் பிரேமகுமாரோடைய உடம்புல எந்தவித காயங்களும் காணப்படவே இல்லை. இன்னொரு பக்கம் இறந்து போன அந்த சுவாமிநாதனை பார்க்கும்போது வாய் கோணுன நிலையிலையும் தலையில பயங்கரமா எதையோ வச்சு அடிச்ச மாதிரியும் கத்தியால கொடூரமான முறையில் வயிற்றுல குத்துனது மட்டும் இல்லாமல் குடலை லைட்டா மேலே உருவி இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த அளவுக்கு கொடூரமான கொலையை பண்ணுவதற்கு கில்லருக்கு அப்படி என்னதான் காரணமா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகமும் போலீஸ் ஆஃபீஸருடைய மைண்ட்ல அப்போ ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வழக்கமான அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை நடத்தணுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டீம், டாக் ஸ்குவாட், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், போட்டோகிராஃபர் பிளஸ் மெடிக்கல் டீம் அப்படின்னு எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வர வச்சு அங்க இன்ச் பை இன்ச்சா ஏதாவது தடயம் கிடைக்குமா, கில்லர் ஏதாவது க்ளூ விட்டுட்டு போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கழுகு பார்வையோட கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு அந்த வீட்டில் ஒவ்வொரு சோதனைகளும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் அந்த கிரைம் சீனை ஃபர்ஸ்ட் பார்த்தது யாருன்னா பக்கத்து வீட்டுக்கார பெண்மணியான ராஜலட்சுமி தான். இதனால ராஜலட்சுமி கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணப்போ அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, சார் நான் எப்போதும் வழக்கம் போல பால் எடுத்துட்டு வந்தேன், அவங்க தினமுமே கரெக்டாக பால் பாத்திரத்தை வச்சிருவாங்க, ஆனால் இன்னைக்கு வைக்கவே இல்லை, நான் நீண்ட நேரம் கூட்டு பார்த்துக்கிட்டே இருந்தபோது தான் இந்த சிஜாவுடைய முனுகல் சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுடைய உதவியோட அவங்கள எப்படியே நாங்கள் காப்பாத்திட்டோம். அப்போ அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நைட்டு திடீர்னு ஒரு 4 பேர் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதாகவும் அப்ப என்ன தலையில அடிச்சிட்டதுனால எனக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, அந்த 4 பேரும் என்ன பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய மாமனார் மாமியாருக்கு என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை, நான் அதை பார்க்கவே இல்லை, அந்த 4 மர்ம மனிதர்களும் என்னுடைய வீட்டை சூறையாடிட்டாங்க, அவங்கள நான் இப்ப பார்த்தா கூட அடையாளம் காட்டுவான் அப்படின்ற மாதிரி செஜி படபடப்போடையும் அந்த பயத்தோடையும் அந்த முதல் நாள் இரவு என்ன நடந்துச்சுங்கிறத தாங்கிட்ட சொன்னா அப்படின்னு இந்த ராஜலட்சுமி போலீஸ் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருந்திருக்காங்க. பட் அந்த நேரம்னு பார்த்து அந்த சிஜாங்கிற பெண்மணி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு கும்பலா சேர்ந்து தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அக்கம் பக்கத்தில் இருந்த யாருக்குமே எந்தவித சத்தமும் கேட்கல, பர்ஃபெக்டா இந்த கிரைமை ஈஸியா பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போலீஸ் நினைக்க ஆரம்பிச்சாங்க. பட் இது ஒரு பக்கம் இருக்க, ஃபாரன்சிக்
ஃபாரன்சிக் ஆபீசர் கழுகு பார்வையோட அங்க இருக்கிற டீட்டெயில்ஸையும் இறந்து போனவங்களுடைய சடலத்தையும் ரொம்ப நுட்பமா பார்த்துக்கிட்டு வராங்க. அதே சமயம் எந்தெந்த இடத்துல எல்லாம் மிளகாப்பொடி இல்லையோ அந்த இடங்களை மோப்ப நாயை வச்சு மோப்பம் பிடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் பார்த்தா அந்த வீட்டுல இருந்து நேரடியா கொல்ல பக்கம் அந்த கிணத்துக்கிட்ட வந்திருக்கு. அந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் குறைச்சது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் திடீர்னு அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன கார்டன் வழியா வெளியில மெயின் ரோட்டுக்கு வருது. அங்க இருந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு. பொதுவா இந்த மாதிரியான கிரைம்ல பாத்தீங்கன்னா கில்லர் எப்படியும் தன்னுடைய சொந்த வாகனத்தை தான் எடுத்துட்டு வந்திருப்பான். அதனால கொஞ்சம் தூரம் நாய் போய் நின்றுட்டு குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து அதுக்கப்புறம் போகவே போகாது. ஆனா இந்த கேஸ்ல பார்த்தா அந்த நாய் தொடர்ந்து அந்த மெயின் ரோட்லயே மோப்பம் முடிச்சுக்கிட்டே போகுது. கடைசியா அந்த மோப்ப நாய் போய் நின்ன இடம் எதுனா அந்த ஊருடைய பஸ் ஸ்டாண்ட். போலீஸ் அதிகாரிகளுக்கு என்னதான் அவன் மிளகா பொடியெல்லாம் போட்டிருந்தாலும் மோப்ப நாய் ரொம்ப தத்ரூபமா இந்த விஷயத்துல செயல்பட்டதுனால கண்டிப்பா கில்லர் வந்து அவங்கள கொலை பண்ணிட்டு பஸ் ஏறுறதுக்காக இங்க தான் வந்திருக்கணும். இரவு நேரத்துல தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறதுனால எப்படியும் அவன் இங்க வெயிட் பண்ணி தான் பஸ் ஏறி போயிருக்கணும். அதனால அந்த ஊருக்கு முதல் பஸ் எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட போலீஸ் விசாரிச்சாங்க. அப்போ அங்க இருந்த உள்ளூர்வாசிகள் 5:30 மணிக்கு தான் சார் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இமிடியேட்டா அந்த பஸ்ல அன்னைக்கு யாரு கண்டக்டரா இருந்தா யாரு டிரைவரா இருந்தா அப்படிங்கிற டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு வரதுக்கு சில போலீஸ் ஆபீசரை அனுப்பி வைக்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் வீட்டுல சோதனை பண்ணிக்கிட்டு இருந்த ஃபாரன்சிக் ஆபீசர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கிட்ட வந்து கொடுத்தாங்க. அது என்னன்னா அந்த வீட்டில் இருந்து 4 பேருடைய ஃபுட் பிரிண்டும் 4 பேருடைய ஃபிங்கர் பிரிண்டும் கிடைச்சது சார். கிடைச்ச அந்த 4 ஃபிங்கர் பிரிண்ட்ல இறந்து போனவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. ஆனா அந்த 2 ஃபிங்கர் பிரிண்ட் தான் யாருன்னு தெரியல. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த இறந்து போன தம்பதியினருடைய மருமகளான சிஜாவுடைய ஃபிங்கர் பிரிண்டா கூட இருக்கலாம். ஆனா இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட் யாருதுன்னு தெரியல. ஒருவேளை அது கில்லருடையதா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ போலீஸ் அதிகாரிகள் இமிடியேட்டா ஃபாரன்சிக் ஆபீசர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா 4 பேர் இரவுல இந்த வீட்டுக்கு வந்ததாகவும் அவங்க தான் இந்த கொலை சம்பவத்தை நடத்தி இங்க இருக்கிற பொருட்களை திருடிட்டு போனதாகவும் சிஜாங்கிற அந்த மருமகள் வந்து பக்கத்து வீட்டுக்கார பெண்மணியான அந்த ராஜலட்சுமி கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் கிட்ட சொன்னதும் அவங்க உடனடியே என்ன சொல்றாங்கன்னா சார் அப்படிலாம் ஒரு கும்பல் வந்த மாதிரியான எந்தவித தடயங்களும் இல்ல. இறந்து போனவங்களை தவிர எக்ஸ்ட்ரா இந்த 2 ஃபுட் பிரிண்டும் ஃபிங்கர் பிரிண்டும் தான் இருக்கு. அதுல ஒன்னு சிஜாவுதுன்னா கண்டிப்பா இன்னொன்னு கில்லருடையதா தான் இருக்கணும். அப்போ கில்லர் சிங்கிள் ஆளா தனியால தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸ் கிட்ட ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை, இந்த வழக்குக்கு தேவையான மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் தேவையான ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கு பிறகு 2 பேருடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்சி இந்த சயின்டிஃபிக் டீட்டெயில்ஸை வச்சு பார்க்கும்போது சிஜா எதனால ராஜலட்சுமி கிட்ட 4 பேர் கொண்ட கும்பல் இந்த வீட்டுக்கு வந்ததாகவும் அவங்க தன்னை கட்டி போட்டு பாலியல் ரீதியான துன்பங்கள்லாம் பண்ணாங்க, அதனால மயக்கமாயிட்டான் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை சிஜா வந்து ஏதாவது கேம் பிளே ஆடுறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த இடத்துல வர ஆரம்பிச்சது. பட் இந்த சந்தேகம் வந்துகிட்டு இருந்த நேரத்தில் தான் அந்த ஊருக்கு வரக்கூடிய முதல் பஸ் டிரைவரையும் கண்டக்டரையும் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணாங்க. அப்போ அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா சார் ஒரு 5:30 மணி வாக்குல தான் இந்த இடத்துக்கு வந்தோம். அப்போ பார்த்தா தலப்பாக்கட்டு கட்டிக்கிட்டு ஒரு ஆள் இங்க நின்னுகிட்டு இருந்தாரு. அவர் ரெகுலரான ஆளு கிடையாது. ஏன்னா ரெகுலரா இந்த காலை நேரத்தில் பஸ்ல ஏறக்கூடியவங்கள நான் எப்போதுமே ஞாபகம் வச்சிருப்பேன். ஆனா அன்னைக்கு ஏறின ஆளை நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் அப்படின்னு அந்த கண்டக்டர் இந்த கேஸுக்கு தேவையான முக்கியமான டீட்டெயிலை சொல்ல ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே ஒரு டீ கடை ஒன்று இருந்திருக்கு. அந்த டீ கடையில் போலீஸ் ஆஃபீஸர் விசாரிச்சதுல ஆமா சார் தலப்பாக்கட்டு கட்டிக்கிட்டு இங்கே ஒரு ஆள் வந்து டீ குடிச்சாரு, இங்கே என்ன வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொள்ள வேலைக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. அவனை நான் ரெகுலராக இந்த ஊரில் பார்த்தது கிடையாது. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதே ஊரில் இதே டைமிங்கில் அவன் இந்த இடத்துல நின்று டீ குடிச்சு இதே பஸ்ஸில் ஏறி போயிருந்திருக்கான். ஸோ அப்பப்போ தான் அவனை பார்த்தான் அப்படின்னு அந்த டீ கடைக்காரரும் இந்த முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கிட்ட சொல்றாரு. இப்போ போலீஸ் அதிகாரிகள் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் சுவாமிநாதன் இறந்து போறதுக்கு ஒரு 13-14 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த சில புகார்கள் எல்லாமே இந்த விஷயத்து கூட லிங்க் ஆக ஆரம்பிச்சது.
சுவாமிநாதனுடைய புகாரில் என்ன இருந்துச்சு, அது எப்படி இந்த டீடைல்ஸ் கூட லிங்க் ஆனுச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த சிஜாவுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் போலீஸுக்கு இன்னொரு பேரதிர்ச்சியை தான் கொடுத்தது. அது என்னன்னா, உயிரோட இருக்கிற அந்த சிஜாவுடைய உடம்பு மேல சண்டை போட்ட மாதிரியான எந்தவித காயங்களும் எந்தவித தழும்புகளும் தெரியவே இல்லை. அதே சமயம் அவங்க பாலியல் ரீதியாலாம் துன்படுத்தப்படவே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களுடைய கை கால்கள் எல்லாமே லேசானபடி கட்டினபடி தான் இருந்திருக்கு. அதாவது நம்ம கையை ரொம்ப டைட்டா விலக்கி விட்டாலேயே அந்த முடிச்சு அவிழ்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி கட்டியிருந்தா கையில் அந்த தடயங்கள்லாம் பதிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரியான தடயங்கள் எதுவுமே அந்த பெண்ணுடைய உடம்புல காணப்படலை. அவங்க ரொம்ப ஆரோக்கியமா நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அந்த டாக்டர்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. இதை பார்த்ததும் முழுக்க இப்போ சந்தேகம் சிஜா மேலே பாய ஆரம்பிச்சது. இதனால போலீஸ் ஆஃபீஸர் இந்த சிஜா சம்பவம் நடந்த அன்னைக்கு யாராருக்கெல்லாம் கால் பண்ணி பேசியிருக்காங்க, அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம், எதனால அவங்களுக்கு இதில் இன்வால்மெண்ட் இருக்கும், அவங்க அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படின்ற எக்கச்சக்கமான கொஸ்டின் போலீஸோடைய மைண்டில் ஓட ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக சிஜா கிட்ட போயிட்டு இதை கேட்க முடியாது, அதனால சரியான ஆதாரம் வரட்டும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் 2 பேருடைய பிரேத பரிசோதனை முடிஞ்சதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு இறுதி சடங்கு பண்றதுக்கும் அனுப்பி வச்சிட்டாங்க. மறுபக்கம் சிஜாவும் அந்த இறுதி சடங்குக்கு தேவையான எல்லா வேலைகளையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் இந்த சிஜாவுடைய கணவரான பிரதீப் அப்படின்றவரும் தகவல் கேள்விப்பட்டு ஊருக்கு வந்து தன்னுடைய அப்பா அம்மாவை அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல பார்த்துட்டு தேம்பி சம்பவ இடத்துல ஆள ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த சிஜாவுடைய மொபைலை செக் பண்ணி பார்த்ததுல சரியா 10:30 மணிக்கும் அதுக்கப்புறம் 11:30 மணி 12 மணி 12:30 மணி நைட்டு 1:30 மணி வரைக்கும் ஒரு நம்பருக்கு மட்டும் ரிப்பீட்டடா கால் பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் நள்ளிரவு நேரத்தில் அந்த கொலை சம்பவம் நடந்த நேரத்தில் ரிப்பீட்டடாக கால் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த நம்பர் யார் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்ததில் பக்கத்து மாவட்டமான எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள பரவூர் அப்படின்ற பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற சனானந்தன் அப்படின்ற ஒருத்தனுடைய எதுங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. இமிடியேட்டா இந்த சனானந்தன் யாரு, இவனை இதுக்கு முன்னாடி இந்த உள்ளூர்வாசிகள் பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு வந்து அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்டலாம் காட்டி இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சில பேர் ஆமா சார் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஒரு சில பேர் அவனை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர் இந்த சனானந்தன் யாரு, இவன் எங்க இருக்கான், இதுக்கு முன்னாடி இவன் ஏதாவது கிரைம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்னைக்கு தலப்பாகை கட்டிக்கிட்டு அதிகாலை நேரத்தில் பஸ்ல ஏறி போன ஆளுக்கும் சுவாமிநாதன் இறந்து போறதுக்கு ஒரு 14 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த புகாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா ஆகஸ்ட் 30, 2017 இந்த சுவாமிநாதன் வழக்கம் போல தன்னுடைய ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு 10-11 மணி வாகல அவர் தூங்க போற பெட்ரூம்ல யாரோ ஒரு கோடாலியை வச்சு ஜன்னலை வெட்டுற மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு. அதாவது சத்தம் வந்து கேட்டிருந்திருக்கு. இதனால பதறி அடித்தபடி இமிடியேட்டா லைட்டை ஆன் பண்ணிட்டு யார் அது அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்தில் இருந்த ஆட்களையுமே கூப்பிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த மர்ம உருவம் அங்கிருந்து மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்ததும் ஜன்னலை ஏதோ அருவாளாலேயோ கோடாலியாலேயோ வெட்டின மாதிரியான தடயங்களும் பார்த்துருந்துருக்காரு. ஸோ இதனால பதட்டமான அந்த பெரியவர் அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணி வாக்கில் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார், என்னன்னு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஸோ போலீஸ் ஆஃபீஸரும் சம்பவ இடத்துக்கு வந்து அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு அந்த மர்ம மனிதனை பிடிக்கிறதுக்கான எந்தவித தடயங்களும் கிடைக்கவே இல்லை. ஸோ இதனால அவங்க அக்கம்பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, ஒருவேளை இந்த இடத்துல திருடன் ஏதாவது வந்திருப்பான், அதனால எல்லாரும் பார்த்து சேஃபா இருங்க, மறுபடியும் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு இமிடியேட்டாக கனெக்ட் பண்ணுங்க, நாங்கள் உடனே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸர் அதை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்காம அவங்க தங்களுடைய டியூட்டியை பார்க்க போயிருந்திருக்காங்க. பட் இந்த சம்பவம் காலைல நடந்து முடிஞ்ச கையோட அதே இரவு ஆகஸ்ட் 31 மறுபடியும் 11 மணிக்கு ஒரு மர்மமான சம்பவம், இந்த சுவாமிநாதனை பயமுறுத்துற மாதிரியான சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சது. சுவாமிநாதன் வழக்கம் போல தன்னுடைய ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு அவருடைய பெட்ரூம்குள்ள ஏதோ ஒரு மரக்கட்டை விழுற மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆன் பண்ணி அவருடைய பெட்ரூமை பார்க்கும்போது துடுப்பு மாதிரி இருக்கிற ஒரு கட்டை கிடக்கிறதும் சீலிங்ல இருந்து ஒரு ஒயர் கீழே வரதும், அதே சமயம் அந்த ஒயர் எங்க போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்ததுல அது நேரடியா மெயின் பாக்ஸ்ல இருக்கிற ஃபியூஸ் கேரியல் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னும், ஒருவேளை அதை தொட்டுட்டா ஷாக் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்ததும் இந்த சுவாமி
சுவாமிநாதனுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. இமிடியேட்டா அக்கம் பக்கத்தில் இருந்த ஆட்களையும் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் நடக்குது, யார் இதை பண்ணானேன்னு தெரியல, சீக்கிரமா இந்த புதர்ல எங்கேயாவது மறைஞ்சிருக்கானான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் லைட் அடிச்சுட்டு அங்கங்க பார்த்துருக்காங்க. பட் எங்க தேடினாலும் யாருமே அவங்களுடைய கண்ணுக்கு சிக்கவே இல்லை. அந்த உள்ளூர்வாசிகளும் இந்த வயரெல்லாம் பார்த்துட்டு இந்த சுவாமிநாதனுக்கு யாரோ வேண்டாத ஒரு ஆள் தான் கரண்ட் சாக்கு கொடுத்து அவரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க, இதை இமிடியேட்டா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலை விடிஞ்சதுமே செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த விஷயத்தையுமே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காரு. பட் அப்பவும் போலீஸ் அதிகாரிகள் வீட்டை வந்து சோதனை பண்றாங்க. ஆனா அந்த குற்றவாளியை பத்தின எந்தவித தடயத்தையும் அவனை பத்தின எந்தவித டீட்டெயிலையும் அந்த நேரத்தில் போலீஸ் அதிகாரிகள் பெருசா கண்டுபிடிக்கவே இல்லை. இப்படி இந்த ரெண்டு விஷயங்கள் இவர் இறக்க போறதுக்கு ஒரு 13-14 நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கிறதுனால கொலை சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்த அந்த கில்லர் கண்டிப்பா இந்த 2 நாளும் அவன் அந்த வீட்டுக்கு வந்திருக்கணும், அவன் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படவும் செஞ்சாங்க. ஸோ இதனால அந்த ஆகஸ்ட் 30-31ஆம் தேதியும் அந்த தலப்பாகை கட்டின ஆளு அந்த ஊருக்கு வந்தானா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தானா, அந்த டீ கடைக்கு வந்தானா அப்படின்ற ஒரு கொஸ்டினை அந்த டீ கடைக்காரர்கிட்டையும் அந்த பஸ் டிரைவர்கிட்டையும் கண்டக்டர்கிட்டையும் போலீஸ் கேட்டாங்க. அப்படியே அந்த கொஸ்டினை அவங்க கிட்ட கேட்ட தான் 2 பேருமே ஒரே ஆன்சரை சொல்லியிருந்திருக்காங்க. ஆமா சார், அந்த 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் அதே ஆளை அன்னைக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போலீஸ் இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இந்த சுவாமிநாதனை ஏற்கனவே 2 முறை கொலை பண்றதுக்காக அந்த கில்லர் இந்த ஊருக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் பஸ் ஏறி போறதுக்காக 5:30 மணி வரைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் கூலா எஸ்கேப் ஆகி போயிருக்கான். கொலை நடந்த அன்னைக்கும் கூட அதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே இமிடியேட்டா போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு கிடைச்ச அந்த சனானந்தன் அப்படின்றவனை போயிட்டு விசாரிக்கிறதுக்காக அந்த மாவட்டத்தோட எஸ்பி, இந்த கேஸை விசாரணை பண்ற சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு எல்லாருமே அவனுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த மாவட்டத்தோட எஸ்பி அந்த சனானந்தன் கிட்ட இமிடியேட்டா விசாரணை பண்றாரு. நீ வந்து எதுக்காக அடிக்கடி பாலக்காடுல உள்ள தோளனூர் அப்படின்ற பகுதிக்கு போற, உனக்கு அந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம், நீ எதுக்காக காலை நேரத்துல பஸ் ஏறி போனியாமே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ சனானந்தன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து தோட்ட வேலைகளை பராமரிக்கிறதுக்கான வேலை எப்பயாவது வரும், இதனால நான் அந்த ஊருக்கு அப்பப்போ வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். யார் இந்த வேலையை உனக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் கேட்டதுமே அவனுடைய முகம் ஒரு மாதிரி படபடக்க ஆரம்பிக்குது. அவன்கிட்ட இருந்து எந்தவித பதிலுமே வராமலும் போகுது. இன்னொரு பக்கம் எஸ்பி டைரக்டாவே என்ன கேட்கிறாரு, நீ எதுக்காக அந்த சுவாமிநாதனையும் அவருடைய மனைவியான பிரேமகுமாரியும் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன்கிட்ட இருந்து அடுத்த வார்த்தைகள் வரவே இல்லை. அவனுடைய முகமும் கண்களும் பதட்டமாகுது, பயமாகுது அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகள் கவனிச்சிருந்திருக்காங்க. இதனால இமிடியேட்டா அவனை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து அவங்களுடைய ஸ்டைல விசாரணை பண்ணும்போது தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, சுவாமிநாதனுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம், எதனால அவர் அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் கொலை பண்ண அப்படின்ற எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கான். போலீஸ் அதிகாரிகள் அவனை சம்பவம் நடந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்போ அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே கம்ப்ளீட்டா ரீக்ரியேஷன் பண்ணி இருந்திருக்கான். அதே சமயம் எதனால துணிகளை அலமாரியில இருந்து இந்த கிணத்து வரைக்கும் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இந்த கொலை வந்து கொலை நடந்த மாதிரி தெரியணும், அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், நான் இதுக்கு முன்னாடி கிரைம்லாம் பண்ணது கிடையாது, அதனால தான் இந்த மாதிரி துணிகளை இவ்வளவு நீளத்துக்கு போட்டுட்டேன், அது மட்டும் இல்லாம கொலைக்கு பயன்படுத்தின சுத்தில் கத்தி எல்லாத்தையுமே அந்த கிணத்துக்குள்ளேயே போட்டுட்டேன், மேற்கொண்டு நான் எடுத்துட்டு வந்த மிளகா பொடி பிளஸ் எனக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாத்தையும் இங்க உள்ள ஒரு புதர்ல தான் தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் இமிடியேட்டா கிணத்துக்குள்ள ஒரு ஆளை இறங்க வச்சு அவன் சொன்ன அந்த பொருட்கள்லாம் கிடக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. கிணத்துலையுமே தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஒரு ஆள் இறங்கின வேகத்திலேயே அந்த சுத்தியிலையும் ஒரு பூட்டையுமே கண்டுபிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் புதர் நிறைந்த இடத்துல இருந்து ஒரு பேக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் பார்த்தா மிளகா பொடி எல்லாமே இருந்திருக்கு. மோப்பனாய் தன்னை வந்து பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் மிளகா பொடியெல்லாம் போட்டிருந்திருக்கான். ஆனால் இவன் மிளகா பொடி போடாத அந்த இடத்துல மோப்பனாய் மோப்பம் பிடிச்சதுனால தான் அன்னைக்கு போலீஸ் கிட்ட இவன் மாட்டவே செஞ்சான். இறந்து போன சுவாமிநாதனுக்கும் பிரேமகுமாரிக்கும் லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, நிம்மதியா அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தை அனுபவிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்த நிம்மதியை கெடுக்கிற விதமா இந்த சதி திட்டங்கள் எல்லாத்தையுமே தீட்டினது யாருன்னா அவங்க கூடவே இருந்து அவங்க சாப்பாட்டையும் உப்பையும் தின்னு வாழ்ந்த அவங்களுடைய ஒரே மருமகளான சிஜா தான். இந்த சிஜாவுடைய கணவர் பிரதீப் வந்து வெளியூர்ல வேலை பார்க்கறாரு. சில ஆர்டிக்கல்ல பார்த்தா இந்த 2 பேருக்கும் சண்டைங்கிறதுனால அவர் தனியா வாழ்ந்துகிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த சிஜாவுடைய சொந்த
சொந்த ஊர் எதுனா சனானந்தனுடைய அந்த பரவூர் அப்படின்ற எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள அந்த கிராமம் தான். ஸோ இந்த கிராமத்தில் தான் இவ சின்ன வயதுல இருந்து பிறந்து வளர்ந்துருக்கா. இதனால அவளுக்கு அந்த ஊர்ல ஒரு வீடுமே இருந்திருக்கு. இந்த வீட்டில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வாடகைக்கு வந்தவன் தான் இந்த சனானந்தன். இந்த சனானந்தன் கூட ஆரம்பத்தில் ஒரு பழக்கம் ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த பழக்கம் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருக்கானா, வாடகை வசூல் பண்ண போறான் அப்படின்ற பேர்ல எர்ணாகுளத்துக்கு போயிட்டு இவன் கூட ரொம்ப நெருக்கமெல்லாம் இருந்திருக்கா. ஆனா அடிக்கடி எர்ணாகுளத்துக்கு போயிட்டு வரதுக்கு இவளுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சந்தேகம் வந்துடும் அப்படின்னு நினைச்சா. இதனால அவ என்ன ஸ்மார்ட்டா யோசிச்சிருந்திருக்கானா, நம்முடைய தோட்டத்திலையும் கொள்ளையை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் வந்து தேவை. அதுக்கு நம்ம ஏன் இந்த சனானந்தனை பயன்படுத்திக்க கூடாது, இந்த பராமரிப்பு வேலைக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கணவன் கிட்ட சொன்னா கூட நீயே பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாரு. நாம இந்த சனானந்தனை ரெஃபர் பண்ணலாம், இவன் ஒரு ஏழைன்னு சொல்லலாம். ஸோ அவருமே ஒத்துப்பாரு அப்படின்னு நினைச்சிருந்திருக்கா. ஸோ அவர் நினைச்ச மாதிரியே சிஜாவுடைய கணவரும் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. இந்த சனானந்தனும் அப்பப்போ சிஜா இருக்கிற ஊருக்கு வந்து அந்த வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி ரெண்டு பேரும் நெருக்கமாலாம் இருந்திருக்காங்க. பட் ஒரு கட்டத்தில் அந்த வயதான மாமனார் மாமியாருக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சந்தேகம் நாட்கள் ஆக ஆக வலுத்துக்கிட்டே போறதுனால எங்க தன்னுடைய கணவன் கிட்ட இதை சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இந்த சிஜாவுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ இதனால அவ என்ன பண்றானா, தன்னுடைய கணவன் இந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த வயதான மாமனார் மாமியாரை போட்டு தள்ளிடணும். அதே சமயம் வாய்ப்பு கிடைச்சா அதுக்கப்புறம் கணவனையும் போட்டு தள்ளிட்டா வீடு சொத்து எல்லாமே நமக்கு தான் அப்படின்ற ஒரு பேராசையும் அவளுடைய மனசுல துளிர் விட ஆரம்பிச்சுது. ஸோ இதுக்காக சனானந்தன் கிட்ட அவ என்ன பண்றானா, நான் உனக்கு 10 சென்ட் நிலமும் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவும் பிளஸ் 4 ஏக்கர் விவசாய நிலமும் தரேன். நீ எனக்கு இந்த ரெண்டு பேரையும் காலி பண்ணி விட்டுரு. ஒரு திருட்டு நடந்த மாதிரியான ஒரு டிராமாவை நம்ம பண்ணிடலாம். நானும் ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு சதி திட்டத்தை இவன் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கா. ஃபைனலி இந்த ரெண்டு பேரும் முழு மனதோட அந்த சதி திட்டத்துக்குள்ளேயும் இறங்குறாங்க. சரியான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக அவங்க காத்துக்கிட்டே இருந்தாங்க. அதே சமயம் செப்டம்பர் 16ஆம் தேதி, அதாவது இந்த கொலை சம்பவம் நடந்துச்சுல செப்டம்பர் 13, அதுக்கு அடுத்து ஒரு 3 நாட்கள்லயே வெளியூர்ல இருந்து பிரதீப் வரதா இருந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம இதை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஜன்னலை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் நடந்திருக்கு. பட் அது ஃபெயிலியரில் போய் முடியுது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி கரண்ட் சாக்கு கொடுத்து கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி மெயின் சுவிட்சில் இருந்து கரண்ட்லாம் இழுத்துட்டு வந்து சீலிங்கில் இருந்து கீழ் நோக்கி தொங்க விட்டு இருந்திருக்கான். பட் அவன் அந்த வயரை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு துடுப்பு மாதிரி மரத்தை பயன்படுத்தி இருக்கான். துரதிருஷ்டவசமா அது அங்க தரையில விழுந்துட்டதுனால சத்தம் வெளியில கேட்க ஆரம்பிச்சது. இதனால சுவாமிநாதனும் சத்தம் கேட்டு அந்த ரூம்குள்ள வராரு. பட் அந்த ரூமுக்கு வரதுக்கு முன்னே லைட்லாம் போட்டுட்டதுனால அவர் அந்த வயரை பார்த்துட்டு அன்னைக்கு இருந்த அந்த சதி வலையில இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமும் எப்படி இவரை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்த நேரத்தில் தான் எப்படியும் 2 பேர் தூங்கிடுவாங்க, நான் கொல்லை பக்கம் கதவை திறந்து வைக்கிறேன், நீ இங்கே வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்கான். ஸோ அதன் அடிப்படையில் தான் செப்டம்பர் 13ஆம் தேதி இரவு நேரத்தில் கொல்லை பக்கம் வழியாக இவனை வீட்டுக்குள்ளே விட்டுருந்துருக்கா. அவன் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சுவாமிநாதனை கொடூரமான முறையில் வயிற்றிலே குத்தி இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற அந்த பிரேமகுமாரியோடைய ரூமுக்கும் போயிட்டு தலையணையை வச்சு அமுக்கி அவங்கள துடிக்க கொலை பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகுதான் இது கொலை நடந்த மாதிரி ஒரு டிராமாவை செட்டப் பண்ணணுங்கிறதுக்காகவும் ஒரு வடமாநில இளைஞர்கள் தான் இதை பண்ணிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு டிராமாவை நடத்தணுங்கிறதுக்காகவும் அங்க இருந்த துணிகளை கண்ணா பின்னான்னு களைச்சு போடவும் செஞ்சான். இந்த சிஜாவும் அவகிட்ட இருந்த 15 பவுண்ட் நகையையும் கொடுத்து கொள்ளை நடந்த மாதிரியான ஒரு டிராமாவையும் செட்டப் பண்றா. வேணுமுனே கைகால்கள் எல்லாத்தையுமே சும்மா லூஸா கட்டி விட்டுட்டு அவனை அந்த வீட்டில் இருந்து வெளியில அனுப்பி இருந்திருக்கா. பட் அவ பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, எல்லா இடத்துலையுமே வீட்டோடைய டோர் லாக் ஆனபடி இருந்திருக்கு. அதாவது கில்லர் ஒரு வேளை வெளில போறானா என்ன பண்ணியிருந்திருப்பான், வீட்டோடைய கேட்டை வெளிப்பக்கமாக தான் பூட்டி இருக்க முடியும். ஆனால் இந்த வீட்டில் பார்த்தா இந்த சனானந்தன் வெளியில் போனதுக்கு பிறகும் உள்பக்கத்தில் இருந்து இந்த கேட் எல்லாமே பூட்டப்பட்டிருந்திருக்கு. ஸோ இதுவுமே போலீஸுக்கு ஆரம்பத்தில் ஒரு சந்தேகத்தை கிளப்புனுச்சு. இப்போ இந்த டிராமாவெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அவள் எதிர்பார்த்த மாதிரியே பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி வந்திருக்காங்க. அவங்க இந்த சிஜாவை பார்த்ததுக்கு பிறகு மற்ற விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த இந்த சனானந்தனும் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் சிஜாவையும் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போதும் அவளுமே இதே ஸ்டேட்மெண்டா அப்படியே சொல்லியிருந்திருக்கா. சிஜாவா இந்த கொலையை பண்ண சொன்னது அப்படின்ற தகவல் கிடைச்சதும் அந்த உள்ளூர் மக்கள் அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. அதை விட ஷாக் ஆனது யாருன்னா, இந்த சிஜாவுடைய கணவரான பிரதீப் தான். தன்னுடைய மனைவியா தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில கொலை பண்ணது ஒரு அல்ப சபலத்துக்காக இதை பண்ணிட்டாலே அப்படின்ற ஒரு பெரிய ஆத்திரம் தான் தன்னுடைய மனைவி மேல அவருக்கு வர ஆரம்பிச்சது.
தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸரும் இந்த கேஸில் ரொம்ப சின்சியராக மெனக்கட்டு இந்த 2 பேருக்கும் எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமாக கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணாங்க. ஃபைனலி இந்த சரணானந்தனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் இந்த சிஜாவுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேரையும் இப்போதைக்கு ஜெயிலில் கம்பி அணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அந்த தேவையில்லாத சபலமும் தேவையில்லாத அந்த ரிலேஷன்ஷிப்பும் அவனை எந்த மாதிரிலாம் யோசிக்க வைக்குதுன்னு பாருங்க. கொலை பண்ற அளவுக்கு போகுது. அவங்க இருக்கிறது ஒரு பாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனையும் ஒரு மனநிலையும் கிரியேட் பண்ணுது. இதனால நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகலாம், கொலை பண்ணலாம், அதை பண்ணிட்டா நமக்கு சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பல தவறான முடிவுகளை நிறைய ஜோடிகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தான் வராங்க. பட் கொலை என்னைக்குமே ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கவே கொடுக்காது. பட் இந்த கேஸ்ல இவங்க ஸ்மார்ட்டா நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், நம்ம ஈஸியா தப்பிச்சுப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. மிளகா பொடியெல்லாம் தூவிட்டதுனால கண்டிப்பா எந்த தடயமும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. மோப்பனாய் வந்து மோப்பம் பிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு அவங்க அதை பண்ணியிருக்காங்க. பட் விதி எந்த மாதிரி விளையாடு இருக்கு பாருங்க. இதுல ஒரு விஷயம் நம்ம பாராட்ட வேண்டியதுன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான். ஏன்னா இந்த மிளகா பொடியெல்லாம் தெளிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சும் தெளிக்கப்படாத இடத்துல நம்ம மோப்பம் பிடிக்க வச்சா அதன் மூலியமா கில்லரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன மெனக்கடல் தான் அவங்கள இந்த கேஸே சால்வ் பண்ண வச்சது. அந்த மோப்பனாய் அன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கலன்னா கண்டிப்பா இந்த கேஸ் வந்து சீக்கிரமாவே சால்வ் ஆகி இருந்திருக்காது. பட் பின் நாட்களில் எப்படியோ அவங்க வசமா மாட்டி இருந்திருப்பாங்க. பட் உடனடியாக மாற்றுறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது அந்த மோப்பனாயும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் தான். ஸோ கண்டிப்பா இந்த கேஸ்ல அந்த 2 பேருமே பாராட்டி ஆகணும். கொலை என்னைக்குமே ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்துடாது. நம்ம ஸ்மார்ட்டா நினைச்சு எல்லா கிரைமுமே பர்ஃபெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இந்த இயற்கையோடைய பார்வையில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அதனால இந்த மாதிரி கிரைம்ல ஈடுபடாம உங்களுக்குன்னு கிடைச்ச அந்த லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணி வாழ பாருங்க. தேவையில்லாம இந்த அசிங்கத்தில் போய் மாட்டிக்காதீங்க. நீங்க இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க பண்ண இந்த கேவலமான விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. வேறு ஏதாவது கேஸ் பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்முடைய இன்ஸ்டாகிராம்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஃபாலோ பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்னாடி கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.